ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அனிமீஸ். இந்த வீடியோவில் டீமன் ஸ்லேயருடைய காடான யூரிச்சியோடைய லைஃப் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இது மாதிரி வேற யாரோட லைஃப் ஸ்டோரி போடலான்றது மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, யோரிச்சி அண்ட் மிச்சிகாச்சு ரெண்டு பேரும் சென்கோக்கு பீரியடில் பிறகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ட்வீன்ஸாக பிறந்ததுனால அன்லக்கியாக கன்சிடர் பண்ணுறாங்க. பிகாஸ் ஃபேமிலியோட யாராவது ஒரு ஆள் தான் சக்ஸஸர் ஆக முடியும் அப்படின்றதுனால. யோரிச்சி பிறக்கும்போதே ஒரு மார்க்கோடு பிறக்கிறாரு. இதை பார்த்து அவங்க அப்பா இவனை ஒரு டீமன் சைல்டாகவே கன்சிடர் பண்ணி இவனை போட்டு தள்ளிடலாம், ஏன்னா இவனால் நம்ம ஃபேமிலிக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. இதான் நம்ம கர்ஸ் மார்க்னு சொல்கிறோம். சிலர் இது டீமன் ஸ்லேயர்ஸ்க்கு வரதுனால டீமன் ஸ்லேயர் மார்க்னு சொல்கிறது உண்டு. ஆக்சுவலாக இது கர்ஸ் மார்க் தான். ஏன்னா இந்த மார்க் எல்லாருமே ஏஜ் ஆஃப் 25 இறந்துருவாங்க. இது என்னதான் இவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தாலும் அதுக்கு பதிலாக அவங்க லைஃப் பேண்டி டோட்டலாக ரெடியூஸ் பண்ணி ஆளையே கொண்டுடும். இப்படி யோரிச்சியை கொல்ல சொன்னது அவங்க அம்மாவுக்கு தெரிய வர ஒரு பயங்கர கோவத்தில் அவங்க ஒரு வேல்கான மாதிரி எரிஞ்சு, அந்த கோவத்துக்கு யாரால தான் பதில் சொல்ல முடியும், பிகாஸ் அம்மா இல்லை. ஃபைனலாக அவனை கொல்ற பிளானை கை விட்டுட்டு அவனுக்கு 10 வயசு வந்தோடனே ஒரு டெம்பிளுக்கு ஃப்ரீ ஸ்டாக் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. லைக் ஒரு டீமன் சைல்டாக பிறந்த குழந்தைய கடவுள்கிட்டே படைச்சிட்டா எந்த ஒரு பிரச்சனை வராதுன்ற காரணத்தினால. இப்போ அடுத்த சக்ஸஸர் மிச்சிகாச்சுன்ற காரணத்தினால அவனை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. பிகாஸ் அவங்க போகிற ட்ரெஸ்ஸுலேருந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பாகுபாடு பார்த்து தான் ட்ரீட் பண்ணுறாங்க. யோரிச்சி அவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் அவனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அவங்க அம்மா மட்டும்தான். பிகாஸ் அந்த மார்க் என்னன்னே தெரியாத எவ்வளோ ஒரு சின்ன குழந்தைய டார்ச்சர் பண்ணியிருக்கான் பாருங்கள். சிம்பிளி சொல்லணும், ஒரு மூட நம்பிக்கையாளர். அதுக்கப்புறம் மிச்சிகாச்சு யூரிச்சியை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மா கூடயே தான் இருக்கான். அவங்க அம்மாவுடைய லெஃப்ட் சைடு அப்படியே பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டுருக்கான். இதை நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. மிச்சிகாச்சு யோரிச்சியை ஒரு பாவப்பட்ட ஜீவனாக நினைக்கிறான். இருக்கிறதுனால யோரிச்சியை அப்பப்போ மிச்சிகாச்சு அவங்க அப்பா பார்க்காத நேரத்தில் போய் யோரிச்சியை மீட் பண்ணுறதுண்டு. இது எந்த அளவுக்கு மோசம்னு பார்த்தீங்கன்னா, மிச்சிகாச்சுக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை யோரிச்சிக்கிட்ட கொடுத்தது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சாலும் அவன் கதையே முடிச்சிருவாருன்ற அளவுக்கு ரொம்ப மோசமான டேட் அவர். அதனால் மிச்சிகாச்சு அவனே ஒரு ஃப்ரூட் செஞ்சு அதை யோரிச்சிக்கிட்ட கொடுப்பான். யோரிச்சி பிறந்ததுலேருந்தே யாருக்கிட்டையும் பேசுனதோ அவர் சிரிச்சதோ கூட கிடையாது. ஸ்டில் அவனுடைய 7 வயசு வரைக்கும். ஸ்டில் ஒரு நாள் மிச்சிகாச்சு ஸ்வாட் ஸ்ட்ரிங் ட்ரைனிங்கில் இருக்கும்போது யோரிச்சி அவனையே பார்த்துட்ருப்பான். ஸ்டில் அந்த பார்வை அவனை பயப்படுத்துகிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி மிச்சிகாச்சுவை சொல்லுவான். மிச்சிகாச்சுவை பார்த்து யோரிச்சி, பிரதர் உன்னுடைய எய்ம் ஒரு சாமராயாகறதா அப்படின்னு கேட்க, இந்த 7 வருஷத்தில் அவன் ஃபஸ்ட் டைம் அவன் பிரதர் பேசுகிறத பார்த்து மிச்சிகாச்சு ஒரு பெரிய ஷாக்கில் நின்றுட்டுருப்பான். யோரிச்சி, நானும் ஒரு சாமராய் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான். இதை ஃபஸ்ட் டைமாக பார்த்த மிச்சிகாச்சு அவன் முகம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். எந்த மாதிரி ஒரு அண்ணன் பார்த்துக்கோங்க. எப்பயுமே அம்மா கூட இருக்கிற ஒரு பையன் அம்மாவை பார்த்த உடனே போய் அணைச்சிக்கிற ஒரு பையனால் சாமராய் ஆக முடியாதுன்றது இவனுடைய டாட். ஒரு ரக்கட் பாயாக இருந்தால் தான் சாமராய் ஆக முடியும் அப்படின்றது இவனுடைய எண்ணம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மிச்சிகாச்சு ஸ்வாட்சிங் ட்ரைனிங்கில் இருக்கும்போது யோரிச்சி அந்த இடத்துக்கு எனக்கும் ஸ்வாட்சிங் ட்ரைனிங் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர்கிட்ட கேட்குறான். இதை பார்த்து அந்த மாஸ்டரோ இவங்ககிட்ட ஒரு உட்டன் ஸ்வாடை கொடுத்து பேசிக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து, வா என்னை அடி அப்படின்னு சொல்ல சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கின கதை. இதை சொன்ன அடுத்த நிமிஷமே யோரிச்சி போட்டு அவரை பெரட்டி எடுப்பான். என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுங்காட்டி அவர் கீழே விழுந்து கிடப்பாரு. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாடை பிடிக்கிற ஒருத்தன் இந்த அடிப்பானான்னு சொல்லிட்டு மிச்சிகாச்சு வாயை பழந்துட்டு பார்ப்பான். ஈவன் இவ்வளவு நாள் ட்ரெயின் பண்ணியும் இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை கூட அந்த மாஸ்டரை அவன் ஹிட் பண்ணதே கிடையாது. மிச்சிகாச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வாடை பிடிச்ச ஒருத்தன் பேசிக்கை கற்றுக்கிட்ட அடுத்த நிமிஷமே ட்ரெயினர் திணற விட்டுருக்கான். ஈவன் அவன் ஒரு 7 வயசு பையன். ஈவன் இதில் ஒரு அல்டிமேட்டான விஷயம் என்னென்னா, இது நடந்த யோரிச்சி அவன் சாமராயாகிற எண்ணத்தையே கைவிட்டுருப்பான். பிகாஸ் ஒரு மனுஷனை காயப்படுத்துறத அவனால் ஏற்றுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் மிச்சிகாச்சு நீ எப்படி இதை பண்ண அப்படின்னு கேட்கும்போது தான் ஈவன் யோரிச்சி அப்போ தான் விஷயத்தையே சொல்கிறான். அவனால் ஹியூமன் பாடியை டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியுன்றத. சிம்பிளாக சொல்லணும், சூப்பர்மேனோட எக்ஸ்ரே விஷன் மாதிரி இவனால் டிரான்ஸ்பரண்ட்டாக மசில்ஸ் பாடியோடைய பிளட் ஃப்ளோலேருந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்பரண்ட்டாக பார்க்க முடியுன்ற காரணத்தினால அவன் அடுத்து என்ன மூவ் பண்ணுவான்ற வரைக்கும் நம்ம யோரிச்சியால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுற சூப்பர் ஹியூமன் ஃபிசிக்மே அவங்ககிட்ட இருக்குது. இவ்வளவு நாளாக யாரை வீக்கஸ்ட்டு எதுக்கு பிரயோஜனப்பட மாட்டோம்னு நினச்சோமோ அவன் நம்மளை விட பெஸ்ட்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சிகாச்சு அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருப்பான். அவ்வளோ தூரம் ஸ்கில் அண்ட் எபிலிட்டி இருக்கு யோரிச்சிக்கு. ஆனால் சாமராய் ஆகணுன்ற எண்ணமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதை ஒரு விளையாட்டாக கூட அவன் கன்சிடர் பண்ணல. இதில் மிச்சிகாச்சுவோட டாட் என்னன்னா, யாருக்கு எந்த டேலண்ட் தேவைப்படுதோ அந்தந்த டேலண்ட் அவங்ககிட்ட இருக்கணுன்றது தான். ஏன்னா இவனுக்கு ஸ்வாட்ஸ் ஃப்ரெண்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் இவங்ககிட்ட அந்த டேலண்ட் இருக்காது. யோரிச்சிக்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கும், ஆனால் அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மிச்சிகாச்சியோட டாட் என்னென்னா, நம்ம என்ன தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரலான்னு நினச்சாலும் யோரிச்சியை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு ஆம வேகத்தில் தான் நகர்ந்துட்டுருக்கோன்றது தான் அவனுடைய டாட்.
தென் யூரிச்சி ஒரு ட்ரைனரையே போட்டு பெரட்டி எடுத்த விஷயம் அவங்க அப்பாவுக்கு தெரிய வர ஸ்டில் இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி இருந்த அதே சூழ்நிலையை அப்படியே யூரிச்சிக்கு கொடுத்துட்றாரு. மிச்சிகாச்சுவை அப்படியே வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வச்சு ஒரு ரூமில் அவனுக்கு சாப்பாடோ படுக்க இடமோ கொடுத்து ஸ்டில் ஒரு எஜுகேஷனோ எதுவுமே இல்லாத அளவுக்கு ஸ்டில் அந்த மாதிரி ஒரு டைமில் தான் அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் இறந்துடுறாங்க. ஸ்டில் இதை வந்து யூரிச்சி அவன் பிரதர்கிட்ட சொல்லிட்டு அப்பயே நானும் கிளம்புறேன் ஃப்ரீஸ் டெம்பிளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூரிச்சியும் கிளம்புறான். இவ்வளோ நாளாக நீ எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததுக்கும் இந்த ஃப்ளூட்டை எனக்கு கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஸ்டில் அந்த நேரத்துலேயும் மிச்சிகாச்சும் அவன் சிரித்த முகத்தை அருவருப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறான். அவங்க அம்மாவை தவிர மற்ற எல்லா ஃபேமிலியும் டிஸ்கஸ்டிவாக இருக்குல்ல. அதுக்கடுத்த நாள் மிச்சிகாச்சு அவங்க அம்மாவுடைய டைரியை பார்க்கும்போது தான் நிறைய விஷயங்கள் புரிய வருது. அவன் வீட்டு விட்டு போனதுக்கான காரணம்னு பார்த்தீங்க இந்த ஃபேமிலியோடைய நெக்ஸ்ட் சக்ஸஸராக யூரிச்சி தான் ஆக்க போகிறோன்றத அவனுக்கு தெரிஞ்சிடும். யூரிச்சிக்கும் அவன் பிரதர் ஆகணும்னு தான் ஆசை, அதனாலேயே அவன் போயிடுவான். இதில் தெரிய வர வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா மிச்சிகாச்சு யூரிச்சியை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அம்மாவுடைய லெஃப்ட் சைடை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்கும். அந்த பெயினை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக தான் யூரிச்சி அவங்க அம்மாவுடைய லெஃப்ட் சைடை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இவன் அந்த ஃபேமிலிக்கு தேவையே இல்லைன்னு தெரிஞ்சும் அவங்க அம்மாக்காக அங்கே இருந்திருப்பான் பாருங்க. அவ்வளோ ஒஸ்ட்டாக ட்ரீட் பண்ணியுமே அவங்க இறந்த உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். நான் டெம்பிளுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் அவன் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவையும் சும்மா சொல்லிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஒரு கைண்ட் அண்ட் சப்போர்ட்டிவ் மதராக இருந்து யூரிச்சியை வளர்த்துருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்ச மிச்சிகாச்சு யூரிச்சியை டோட்டலாக வெறுக்கிறான். அவன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு. இன்னொரு பக்கம் டெம்பிளுக்கு போகிறேன்னா யூரிச்சி அங்கே போகாமல் இந்த வேர்ல்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு போகிறான். ஸ்டில் அவன் ஒன் டே ஒரு நைட் ஃபுல்லாக நடந்தும் ஸ்டில் ஒரே ஒரு பொட்டு கூட அவன் டயர்ட் ஆகலை. அவன் ஃபைனலாக ஒரு பிளேஸை ரீச் பண்ணுறான். அங்கே தான் அவனுடைய ஃப்யூச்சர் ஒய்ஃப் பூட்டாவை மீட் பண்ணுறான். பூட்டா ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு மேஜர் டிசீஸ் பரவந்தனால இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஸ்டில் அவள் மட்டும்தான் உயிரோடு இருப்பா. யூரிச்சி அவளை பார்த்து வீட்டுக்கு போகலையா அப்படின்னு அவளுக்கு தான் யாரும் இல்லைல்ல, அதனால வீட்டுக்கு போய் மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. யோரிச்சு நான் வேணா உன் கூட வரவா அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் யூட்டா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை யோரிச்சு கற்றுக்கிறான். ஒரு ஹியூமன் பாடி டிரான்ஸ்பரண்டாக பார்க்குற விஷயமே எல்லாராலையும் பார்க்க முடியாதுன்றதையும் அவன் இப்போதான் தெரிஞ்சுக்கிறான். 10 years லைஃப் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் யூட்டா யோரிச்சு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. கடைசியில் அவள் ப்ரெக்னென்ட்டாகவும் ஆகிறா. சரி அவன் டெலிவரிக்காக யாரையாவது கூப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லிட்டு யோரிச்சியோ யூட்டாவை பத்திரமா இருக்க சொல்லிட்டு கிளம்புறான். சூரியன் மறையத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு வயசானவருக்கு ஹெல்ப் பண்ண போய் ஏற்கனவே நைட் ஆகிடும். ஸ்டில் அவன் வீட்டுக்கு போய் பார்க்கும்போது ஆல்ரெடி அவன் ஒய்ஃபையும் அவன் குழந்தையும் ஒரு டீமன் கொன்னுடும். இதை ஸ்டில் யூரிச்சியால் ஏற்றுக்க முடியாத பயங்கர வேதனையில் இருப்பான். இது எந்த அளவுக்கு அவனை பாதிச்சிருக்கோன்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் அவன் ஒய்ஃப் அண்ட் பேபி இறந்து போனது தெரிஞ்சும் 10 நாள் அதே இடத்துல அவங்கள பிடிச்சிக்கிட்டே உக்காந்துட்டு இருந்திருப்பான். அந்த பக்கம் ஒரு டீமனை சர்ச் பண்ணிட்டு வந்த சாமராய் ஒருத்தர் தான் அவரை ப்ராப்பராக அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கைண்டான ஆர்ட் தான் நம்ம யோரிச்சு. அப்போ தான் அவன் முடிவு பண்ணுறான் இந்த அழகான உலகத்தில் டீமன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய பார்ட் 2 வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் இந்த சேனலை லைக்கை போட்டு கமெண்ட்டில் பார்ட் 2 கமெண்ட்டை போட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு முன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்களோ ரெகுலராக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பார்ட் எது அப்படின்ட்டு அந்த டைமில் எனக்கு கமெண்ட்டில் போட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் இதே மாதிரி வந்து இன்ஃபினிட்டி கேசிலோடைய பார்ட் 2வையும் கவர் பண்ணியிருக்கோம். அது பத்தாத குறைக்கு நம்ம டோமா பேட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ எண்டில் இப்போ இங்கேயே ஸ்க்ரீனில் காட்டும். பத்தாத குறைக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.